உங்களோட சின்ன கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 10 செகண்டு ஒரு 5 செகண்டு அது போல் வந்து எடுத்து அந்த இடத்துல லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து தேவையான இது வந்து நீங்கள் வந்து எதையோ ஒன்று வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட இது வரணுன்னா இதில் வந்து என்னென்னா ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுன்னா ரீப்ளேஸ் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ்ன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. இது வந்து இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கார்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கார்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பெய்டாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறாப்போல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை ஃப்ரீ வெர்ஷனே போதுன்னா தேவையானதை மட்டும்தான் சிம்பிளாக இருக்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன்னா இதை வந்து எடிட் பண்ணுறது டெக்ஸ்ட் பண்ணுறது போகிறது இதுக்கு தான் இந்த கேன்வா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்களே. மோஸ்ட்லி வந்து என்னென்னா மொபைல் கிளிப்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் டிசைன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லோகோலாம் வந்து லோகோவை இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா லோகோ டிசைன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனர்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே எடிட் பண்ணிக்க வேண்டியதான் உங்கள் கடை பேர். இல்லைன்னா நீங்கள் செய்கிற சிம்பிளான இருக்கிற இப்போ ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க திடீர்னு வந்து அவங்க பேர் ஓனரோட பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட என்னவா இருக்கார் அப்படின்னு போட்டுட்டு அவரோட வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பரு கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான். நம்ம போய்ட்டு ஒரு ஃபோட்டோஷாப் கடையிலையோ இல்லை வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற இதில் போய்ட்டு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களே. உங்களுக்கு தகுந்த போல் மாற்றிக்க வேண்டியது தான். இந்த இது வந்து பிராண்டிங் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து விசிட்டிங் கார்டு மூலயமா பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வெப் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வெப் டிசைன்லாம் க்ரியேட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து இதில் பண்ண வேண்டியது தான். அப்போ என்னது வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பெய்டு இல்லாமல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பெய்டாக பண்ணுறது இருந்தால் நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ்லேயே வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெய்டாக வந்து ஹோஸ்ட்டு டொமைனு அதை போலலாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ பிரியாணி ஷாப் நடத்துகிறீங்க. உங்கள் கடை ஒரு 50 பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கிட்டே வந்து இந்த விசிட்டிங் கார்டை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிட்டு விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியது தான். இல்லை ஏதோ ஒரு சென்டர் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க உங்கள் கடைங்க, அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணணும். இப்படி தான் வந்து இந்த கேன்வா ஆப் மூலிமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா மொபைல் வீடியோஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து லோகோ டிசைன் பண்ணுறது இதெல்லாம் இந்த பர்பஸுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் போட்டு